பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே பத்திரமாய் சுகமாய் இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள அதிகமா விசுவாசிக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாங்க. அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிறவர். இத்தனை தூரம் உங்களை நடத்தி வந்தாருன்னு சொன்னா இனிமேலும் அவர் உங்களை நடத்தி போக போதுமானவரா இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை கைவிடாத ஒரு நல்ல தகப்பனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நான் நம்பி இருக்கிற காரியங்கள் மாறலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் அவர் மாறாதவர். அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாதவர். தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, தம்முடைய நாமத்தை சார்ந்து வாழுகிற கூட்டத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்காதவர். அவர் ஒரு நாளும் கைவிடாதவர். அவருக்கு கைவிடவே தெரியாதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். அவரை துதிக்க துதிக்க, அவருடைய நாமத்தை நம்ம சொல்லவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனை, போராட்டம் எல்லாமே மாறிடும். நம்ம அநேகர் அவரை துதிக்கிறது இல்ல. சரியா? அவரை துதிச்சு பாருங்களேன். அவருடைய நாமத்தை துதிச்சு பாருங்களேன். நம்ம துதிக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் எல்லாம் மாறிடும். ஒரு பெரிய பலம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். அவரை துதிக்க துதிக்கவே நம்முடைய பிரச்சனை மாறுகிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம தான் அநேக டைம் பிரச்சனை வரும்போது நம்ம அமைதி ஆயிடுறோம். பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போய் அமைதியா அமர்ந்துடுறோம். ஆனா ஒண்ணு பண்ணி பாருங்க, போராட்டத்தின் நேரத்துல, பிரச்சனை வருகிற நேரத்துல அவருடைய நாமத்தை உச்சரித்து பாருங்க. இயேசு அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மறைந்துரும். நமக்கு ஒரு புதிய பலன் வந்துடும். ஆண்டவர் இருக்கிறாருப்பா, பார்த்து பாருப்பா, சூழ்நிலை மாறும்பா அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். எதனாலன்னு சொன்னா நம்மளுடைய துதினால. பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறாங்க. நள்ளிரவுல அவங்கள சிறைக்குள்ள போட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல சூழ்நிலையில அவங்க இல்ல, அவங்கள சிறைக்குள்ள அடைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆராதிக்க தொடங்கும் பொழுதே வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டதாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க துதிக்க ஆரம்பிச்சாலே அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அசைக்கப்படும், உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் உடைக்கப்படும். அவங்க ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த சிறைச்சாலத்தின் அஸ்திபாரம் அசைக்கப்படுகிறதாம். இன்னைக்கு கூட உங்க ஆராதனையில அவருடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட போகிறது. நீங்க எந்தெந்த காரியத்துல இன்னைக்கு சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் துதிச்சு பாருங்களேன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாகப்படுத்தி பாருங்க. அவரை துதிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன். அசைக்கப்படாத காரியங்கள் அசைக்கப்படும். நிறைய நேரத்துல நான் சொல்லுகிறது உண்டு, நம்முடைய வார்த்தையினால செய்ய முடியாதது, நம்முடைய பேச்சினால செய்ய முடியாதது, நம்முடைய தாளந்துகளால செய்ய முடியாது, துதியினால செய்ய முடியும். நீங்க அவரை துதிக்க ஆரம்பிச்சாலே மாற வேண்டியது மாறிடும், உடைக்கப்பட வேண்டியது உடைக்கப்படும், கட்டப்பட வேண்டியது கட்டப்பட விடும், நாட்டப்பட வேண்டியது நாட்டப்பட்டுரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதுக்கப்புறம் எத்தனை பேர் துதிக்க ஆரம்பிக்க போறீங்க? எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்மளுக்குள்ள வந்துடணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் அவரை ஆராதிப்பேன்பா, நான் அவரை துதிப்பேன்பா அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சூழ்நிலை மாறுகிறத நம்மளால பார்க்க முடியும். லாசரு மரித்து 3 நாள் ஆச்சு. ஏசப்பா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப மரியா என்ன பண்றாங்க? முதல்ல ஆண்டவரை பார்த்த உடனே கால்ல விழுந்து ஆராதித்து தான் மறுபடியும் பேசவே தொடங்குறாங்க. இத போல நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் ஆராதிக்க பழகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரியவனா நம்ம மாறணும் முதல்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்களை தேவன் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் ஆராதிக்க தொடங்கலாம்.
கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவாங்க. இன்னைக்கும் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். அது என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். இன்னைக்கு உங்களை அவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக காத்திருக்க செய்திருக்கிறாருன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அவர் இன்னும் அடுத்த படிக்க கொண்டு போய் உங்களை பறக்க செய்ய போறார். கழுகு 60 வருஷம் வாழும். ஆனா அது 60 வருஷம் வாழணும்னா அதோடைய 40வது வயசுல அது ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் ஆகணும். என்ன சூழ்நிலை? அது உயரமான மலைக்கு போய் தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் பிரித்து அதுவே ஒன்னொன்னா பிச்சு போடணும். ஒன்னொன்னா பிச்சு போட்டு அதுக்கு புதிய ரெக்கை வர வரைக்கும் அது எதுவுமே பண்ணாதான் அந்த மலையிலே காத்துன்னு இருக்குமா. அதுக்கு புதிய ரெக்கை வந்ததுடனே முன்னாடி பறந்ததை காட்டிலும் இன்னும் அதிக உயரத்துல பறக்குமா, அதிக வருஷம் வாழுமா. கழுகு அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்குள்ள போனோம்னு சொன்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம்னு சொன்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். காத்திருக்கிற நேரம் ஏதோ ஒரு சாதாரணமான நேரம் அல்ல. கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்குகிற நேரம், கர்த்தர் உடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நேரம். அந்த நேரத்துல நம்மள நம்பவே அவருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காலம். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இன்னைக்கு ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் நிறைய காரியத்தை ஜெபித்து இருக்கிறேன், எதுவுமே நிறைவேறல, எல்லாமே தாமதிக்கிறது, நான் ஜெபித்த எதுவுமே நிறைவேற மாட்டிருக்கு, நான் ரொம்ப நாளா இந்த காரியத்தை தேவ சமூகத்துல வைத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்னை காத்திருக்க செய்யறாரு, இந்த காரியத்துக்கு பதிலே வரமாட்டிருக்கு அப்படின்னு அநேக நாட்களாய் அநேக வருஷமா நீங்க காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, அந்த சூழ்நிலைய நான் நடப்பிக்க பண்ணுவேன். உனக்கு புது பலனை கொடுத்து நான் உன்னை இன்னும் உயரமாய் பறக்க வைப்பேன். அந்த காரியத்துல நான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன். காத்திரு, பொறுமையோட இரு, தாழ்மையாய் அவருடைய சமூகத்தில் உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆரம்பி. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், புது பலன் தருவார், கழுகுகளைப் போல உயர பறக்க செய்வார். நீங்க ஓடினாலும் களைப்படையவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க, அவர் புது பலன் உங்களுக்கு தருவாங்க, கழுகுகளை போல உயர பறக்க செய்வார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இந்த காத்திருக்கிற நேரம் ஏதோ சாதாரணமான நேரம் அல்ல. உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்துக்கு நெருங்க வேண்டிய ஒரு நேரம். இன்னைக்கு அவர் உங்களை காத்திருக்க செய்யறாருன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு காரியத்தை அவர் வாய்க்க பண்ண காத்துக்கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறாங்க. அதனால சோர்ந்து போயிட வேண்டாம். இந்த சூழ்நிலையை சரியாய் பயன்படுத்தி அவர் சமூகத்துக்கு நெருங்க முயற்சி செய்யுங்க. அவருடைய பிரச்சனத்துல உங்களை இன்னும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களை எதுக்காக அவர் காத்திருக்க செய்யறாரோ, எதுக்காக உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரோ, அதிலிருந்து உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த காரியத்துக்காக உங்களை உருவாக்கி அவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போதுமானவரா இருக்கிறாங்க. அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இந்த காத்திருக்கிற நேரத்துல உங்களை இன்னும் அர்ப்பணிங்க, இன்னும் ஒப்பு கொடுங்க, இன்னும் பரிசுத்தப்படுங்க, இன்னும் ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல தியானமா இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார், அற்புதத்தை நிகழ்த்துவார். உங்களை காத்திருக்க செய்திருக்கிறாருன்னு சொன்னா சீக்கிரமாய் கதவைகளை தேவன் திறப்பாங்க, சீக்கிரமாய் அற்புதம் நடக்க போகுது. அதனால காத்திருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. கர்த்தர் நம்மள உயர பறக்க செய்வார் கழுகுகளை போல. அதனால சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராங்க. God bless you all.
Thanks for watching. Drop a like, leave a comment, And don't forget to subscribe to watch more videos like this.